வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐரோப்பிய அரசாங்கங்கள் ரஷ்யா மீது வலுவான தடைகளை விதிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு அழுத்தம் கொடுத்து வந்தன. பின்னர் டிரம்ப் கதையை மாற்றி ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு இந்தியா மற்றும் சீனா மீது வரிகளை விதியுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விடுத்தார். இப்போது ஐரோப்பிய தலைவர்கள் அதற்கு பதில் கூற திணறி வருகின்றனர். ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் தனது போரை நிறுத்த மறுத்ததால் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிரான அதன் பொருளாதார தடைகளை அதிகரிக்க முடிவு செய்தது. ரஷ்யாவுக்கு எதிரான தனது 19வது பொருளாதார தடைகள் தொகுப்பை நேற்று புதன்கிழமை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிக்க திட்டமிட்டிருந்தது. அந்த அறிவிப்பு திட்டமிட்டபடி வரவில்லை. ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் ராஜதந்திரிகள் இந்த தொகுப்பு தாமதமாகும் என்று தெரிவித்துள்ளனர். காரணம் என்ன? அமலாக்கத்திற்கு ஒரு நாள் முன்பு செவ்வாய்க்கிழமை ஐரோப்பிய ஆணையத்தின் நிர்வாக பிரிவின் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ட்ரம்புடன் பேசியதாகவும் வங்கிகள், எரிசக்தி மற்றும் கிரிப்டோ கரன்சி துறையினை குறிவைத்து ஆணையம் விரைவில் பொருளாதார தடைகள் தொகுப்பை முன்வைக்கும் என்றும் தெரிவித்தார். அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது ரஷ்யா மீது பெரிய பொருளாதார தடைகளை விதிக்க தான் தயாராக இருக்கின்றேன் என்று ட்ரம்ப் வார இறுதியில் தனக்கு சொந்தமான சமூக ஊடக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் எழுதினார். அதையே செவ்வாய்க்கிழமை ஐரோப்பிய ஆணையத்தின் நிர்வாக பிரிவின் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயனுக்கும் அவர் தெரிவித்தார். வாண்டர்லேயன் அது பற்றி கூறிய போது ட்ரம்ப் சொல்வது சரி என்றும் அவரது கோரிக்கையை நிறைவேற்ற ஐரோப்பிய ஒன்றியம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஐரோப்பாவில் ரஷ்ய இறக்குமதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஷ்ய இறக்குமதியை படிப்படியாக நிறுத்த ஐரோப்பிய ஆணையம் கால அட்டவணை ஒன்றை முன்மொழியும் என்றார். ஐரோப்பிய ஒன்றியம் வாஷிங்டனுடன் ஒருங்கிணைந்து ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்க ஆர்வமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் புட்டினுடனான சந்திப்பு போர் நிறுத்தத்தை அடைய தவறியது மட்டுமல்ல, அதற்கு பதிலாக புட்டின் தாக்குதல்களை அதிகரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். இது ட்ரம்பை கொதிக்க வைத்துள்ளது. அதன்பின் புட்டினை பகிரங்கமாக விமர்சிக்க தொடங்கினார். அதன் நீட்சிதான் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய இறக்குமதிகளை நிறுத்த வேண்டும் என்ற கூற்றும், ரஷ்ய எண்ணெய் வாங்குபவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் மேலதிக வரி விதிப்பு செய்ய வேண்டும் என்ற கூற்றும். பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் சில ஐரோப்பிய ராஜதந்திரிகள், ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய இரண்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இன்னமும் கணிசமான அளவு ரஷ்ய எண்ணெயை வாங்குகின்றன என்று சுட்டிக்காட்டினார்கள். அந்த இரு நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் விக்டர் ஆர்பன் மற்றும் பிரதமர் ராபர்ட் ஃபிகோ ஆகிய இருவரும் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் என்றும் குறிப்பிட்டனர். நாம் தடைகளை குறித்த வலிமையுடன் முன்னேற வேண்டும் என்று எஸ்டோனியாவின் முன்னாள் பிரதமரும் இப்போது ஆணையத்தின் வெளியுறவு கொள்கை தலைவருமான காஜா கல்லாஸ் புதன்கிழமை கூறினார். நிச்சயமாக நாங்கள் எங்கள் அமெரிக்க கூட்டாளிகளுடன் இணைந்து இதை செய்ய முயற்சிக்கின்றோம் என்றார் அவர். கடந்த வாரம் போலந்து வான்வெளியில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் ஊடுருவியதை தொடர்ந்து ரஷ்யாவின் அதிகரித்து வரும் வான் தாக்குதல்கள் நேட்டோவில் அவசர விவாதத்திற்குரிய தலைப்பாக மாறியது. ரஷ்ய ஆளற்ற விமானங்களில் சில நேட்டோ கூட்டணி போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. நேட்டோ கூட்டணியின் பாதுகாப்பு தயார் நிலையை சோதிக்கும் ஒரு தூண்டுதலாக ரஷ்யா தனது ஆளற்ற விமானங்களை போலந்துக்கு வேண்டுமென்றே அனுப்பியதாக சில நேட்டோ நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. ரஷ்ய அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் கடுமையான போக்கை கூறுவதால் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எரிசக்தி வாங்குவதை நிறுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை அவர் அங்கீகரிப்பாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஐரோப்பியர்கள் புகார் செய்ய முடியாத நிலையில் இருந்தனர். ஏனென்றால் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு ஐக்கிய முன்னணியை முன்வைக்க அவர்கள் தீவிரமாக விரும்பினார்கள். இந்த முறை நன்கு தெரிந்தது. ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்புக்கு போதுமான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று ட்ரம்ப் பலமுறை குற்றம் சுமத்தியுள்ளார். அவர்கள் ஐரோப்பா கண்டத்தை நிரந்தரமாக பாதுகாக்க அமெரிக்காவை எதிர்பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். அவரது விமர்சனத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ உறுப்பினர்கள் சமீபத்தில் 2035ஆம் ஆண்டுக்குள் ராணுவம் தொடர்பான முயற்சிகளுக்கான செலவினங்களை 5% அதிகரிப்பதாக உறுதியளித்தனர். ஆனால் எரிசக்தி இறக்குமதி பிரச்சினை சிக்கலானது. சில நேட்டோ நட்பு நாடுகளால் ரஷ்ய எண்ணெய் வாங்குவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் ரஷ்யா மீது உங்களது பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை பேரம் பேசும் சக்தியை பெரிதும் பலவீனப்படுத்துவதாகவும் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் எழுதினார். நேட்டோவை பற்றி குறிப்பிடுவதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் குறைவான செல்வாக்கை கொண்ட துருக்கி மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாத நாடுகளையும் ட்ரம்ப் உள்ளடக்கியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரவு நிறுவனமான ஜூரோஸ்டாட்டின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டில் இரண்டாவது காலாண்டில் ரஷ்யா 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது படையெடுத்ததிலிருந்து ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதியை 89% குறைந்துள்ளது. படையெடுப்புக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் இயற்கை எரிவாயுவில் கிட்டத்தட்ட பாதி மற்றும் அதன் எண்ணெயில் கால் பாதி ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போதிருந்து அந்த புள்ளி விவரங்கள் சரிந்துள்ளன. 2021ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 28.7 பில்லியன் யூரோவிலிருந்து 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் எண்ணெய் இறக்குமதி 1.75 பில்லியன் யூரோவாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் இயற்கை எரிவாயு இறக்குமதி 39 பில்லியன் யூரோவிலிருந்து 13 பில்லியன் யூரோவாக குறைந்துள்ளது என்று ஜூரோஸ்டாட் தெரிவித்துள்ளது. ஐரோப்பியர்கள் ரஷ்ய இறக்குமதிகளை நிறுத்திவிட்டது போல் நடிப்பது கபடத்தனமானது என்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கான புரோக்கிங்ஸ் நிறுவனத்தின் மையத்தின் இயக்குனர் கான்ஸ்டான்ஸ் டெல்சன் முல்லர் கூறினார்.
பல்கேரியாவின் சோபியாவை தளமாக கொண்ட ஒரு கொள்கை நிறுவனமான ஜனநாயக ஆய்வு மையம் மற்றும் பின்லாந்தில் உள்ள எரிசக்தி மற்றும் சுத்தமான காற்று ஆராய்ச்சி மையம் ஆகியவை வசந்த காலத்தில் நடத்திய ஆய்வில் போர் தொடங்கியதிலிருந்து ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகியவை ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய்க்காக மட்டும் 5 பில்லியன் யூரோக்களுக்கு மேல் செலுத்தியுள்ளது என்பதை காட்டுகின்றது. பிரசல்ஸின் அழுத்தத்தை விட ட்ரம்புக்கு பதிலளிப்பதே ஆல்பனும் ஃபிகோவும் அநேகம் திணறப் போகின்றார்கள் என்று ஐரோப்பிய நிபுணர்கள் தெரிவித்தனர். இரு தலைவர்களும் ஒரு பக்கத்தில் ரஷ்ய சார்பு கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள், மேலும் ட்ரம்புடன் நல்ல உறவை அனுபவித்து வருகின்றனர். ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவின் தலைவர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது வருமான சித்தாந்த பிணைப்பை கொண்டிருப்பதால் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயிலிருந்து பிரிந்து செல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான அழுத்தம் அவர்களை விகிதாசாரமாக பாதிக்க வேண்டும் என்பது முரண்பாடாக உள்ளது என்று ஸ்டெல்சன் முல்லர் கூறினார். ஜெர்மன் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனத்தின் எரிசக்தி துறையை தலைமை தாங்கும் கிளாரியா கம்ஃபர்ட் ஹங்கேரியின் உந்துதல்கள் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இல்லை என்று கூறினார். குறிப்பாக ஹங்கேரியில் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவை துண்டிக்க விரும்பாததற்கு அரசியல் காரணங்கள் உள்ளன. ஏனென்றால் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட சித்தாந்த மற்றும் ரஷ்யாவுடனான வலுவான தொடர்பு காரணமாக அவர்கள் ரஷ்ய வணிகத்திலிருந்து வெளியே வர முடியாது என்று கெம்ஃபர்ட் கூறினார். அவர் மேலும் கூறிய போது அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்துவது எளிதல்ல என்பதை கடந்த காலங்களிலிருந்து நாம் அறிவோம். அவர்களை சமாதானப்படுத்த உண்மையில் எந்த ஒரு வழியும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட ஆர்பனையும் ஃபிகோவையும் ட்ரம்பால் எளிதாக சமாதானப்படுத்த முடியும் என்று நினைக்கின்றார். ஆனால் அந்த நினைப்பு தவறானது என்று தெரிய வரும்போது ட்ரம்ப் தாம் தூம் என்று குதிக்கப் போகின்றார். மோடி மற்றும் புட்டின் பற்றி ட்ரம்ப் வைத்திருந்த கணிப்பு தவறாகி போனதை அவர் அனுபவ ரீதியாக பார்த்து திகைத்து விட்டார். ஐரோப்பாவில் ட்ரம்ப் அடுத்த திகைப்புக்கு தயாராக வேண்டியதுதான். மூன்றாவது கட்டமாக ட்ரம்பை திகைக்க வைப்பார் எர்டோகன். தனித்தனியாக மாஸ்கோ உக்ரைன் மீதான படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து ஐரோப்பாவில் முடக்கப்பட்டு ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்துமாறு ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு பல தடவைகள் கூறியுள்ளார் என்று அது பற்றி நன்கு அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றியம் நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகளாவிய மூலதனத்திற்கான ஒரு இடமாக ஐரோப்பாவின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என்ற அச்சத்தில் அவற்றை பயன்படுத்த தயங்கிய பின்னர் இப்போது ஐரோப்பியர்கள் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்துவதற்கான வழிகளை பரிசீலித்து வருகின்றனர். உக்ரைனுக்கு நேரடி ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்திய பின்னர் ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி கொடுப்பதில் 27 உறுப்பினர்களை கொண்டு ஐரோப்பா கூட்டணிக்கு உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஐரோப்பாவில் போராட்டம் தற்போது நடக்கின்றது. மாஸ்கோவை தண்டிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் எவ்வளவு குறைவான கருவிகளை கொண்டுள்ளன அல்லது பயன்படுத்த தயாராக உள்ளன என்பதையும் இது அம்பலப்படுத்துகின்றது. ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற மிகப்பெரிய பொருளாதாரங்களும் ரஷ்ய எரிசக்தியை வாங்குகின்றன. இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக வரிகளை பயன்படுத்துவதை இந்த கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது. ட்ரம்ப் செய்தது போல் மற்ற நாடுகள் மீது அழுத்தம் கொடுக்க வரிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக தன் கட்டுப்பாடுகளை மீறும் நிறுவனங்கள் மற்றும் மக்களை தடை செய்ய விரும்புகிறது. பல சீன நிறுவனங்கள் புதிய தடைகளின் தொகுப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கோடையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பெரிய இந்திய சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தடை விதித்தது. இருப்பினும் பிரசல்ஸில் இந்தியாவுடன் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நாடுவதால் இந்திய நிறுவனங்களுக்கு எதிராக புதிய அபராதங்கள் சாத்தியமில்லை. ஐரோப்பிய தலைவர்கள் நீண்ட காலமாக ரஷ்யா மற்றும் அதன் ஆதரவாளர்கள் மீது இன்னமும் கடுமையான தடைகளை விதிக்க ட்ரம்பிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் அவர்களின் நாடுகள் ரஷ்ய எரிசக்தியை தொடர்ந்து வாங்குகின்றன. மாஸ்கோவின் போர் முயற்சிகளுக்கு நிதியளிக்கும் நாடுகளுக்கு எதிரான 2ஆம் நிலை தடைகளிலிருந்து ஐரோப்பாவும் விலகிச் செல்கின்றது. சீனாவுடன் வர்த்தக போரை தொடங்கி ஐரோப்பியர்கள் மிகவும் தயக்கம் காட்டுகின்றார்கள். காரணம் அவர்களுக்கு சீனா ஒரு முக்கியமான ஏற்றுமதி சந்தையாக உள்ளது.